அவையோருக்கு வணக்கம். எனது பெயர் பால விக்னேஷ். நான் மாதா மருத்துவக் கல்லூரியில் பயன்ற வருகிறேன். நான் மாதா மருத்துவக் கல்லூரியில் பயின்று வருகிறேன். எனது தலைப்பு ஒளிப்படவியல் ஆலோசனை. முப்பரிமாண ஒளிப்படவியல் ஆலோசனை என்றால் என்பதை பின்பு காண்போம். முப்பரிமாண ஒளிப்படவியல் என்றால் என்ன? குறிக்கோள்கள்: வரையறை, மருத்துவ பயன்பாடுகள், நன்மைகள், வரம்புகள், நிறைவு பரிசோதனை பட்டியல், கேஸ் உதாரணங்கள் மற்றும் விற்பனையாளர்கள், எதிர்கால முன்னேற்றங்கள். இந்த திரைப்படத்தில் இருப்பவரை நாம் எல்லோரும் கண்டிருப்போம். இவர்தான் டோனி ஸ்டார்க். இவர் ஒரு ஒளிப்படவியல் காட்சியை கொண்டு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். இவ்வாறு இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பது போன்று உருவாக்குவதுதான் இந்த ஒளிப்படவியல் காட்சி. இது நாம் முன்பு பார்த்தது போல் ஒரு திரைப்பட காட்சியோ அல்லது ஒரு செயற்கை நுண்ணறிவு காட்சியோ இல்லை. இது டெக்சஸில் உள்ள கிரெசட் மருத்துவமனையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நேரடி ஒளிப்படவியல் ஆலோசனையாகும். வரையறை: முப்பரிமாண ஒளிப்படவியல் ஆலோசனை என்றால் என்ன? நம்ம எல்லோருக்கும் இப்படி நடந்திருக்கும். சிறு வயதில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் உடல்நிலை சரியில்லாமல் படுக்கையில் இருந்து எழுந்து கொள்ளவே முடியாமல் ஒரு நிலைமை வந்திருக்கும். அப்பொழுது நம் தந்தையானவர் என்ன செய்திருப்பார்? நம்மளை தோளில் அள்ளிக்கொண்டு தன் இருசக்கர வாகனத்தில் முன்னாடி அமர்த்தி கொண்டு, மருத்துவரிடம் சென்று வருவோம்டா மகனே, மருந்து மட்டும்தான் போட்டு விடுவேன் என்று ஏமாற்றி கூட்டிச் சென்று ஊசி போட்டு அழைத்து வருவார். ஆனால் இது போன்ற வசதிகள் ஒரு கல்லூரி பயிலும் மாணவர்களுக்கோ அல்லது தனியாக பணிபுரியும் ஒரு நபருக்கோ இருக்கிறதா? இல்லை. அந்த வசதியை அவர்களுக்கும் செய்து கொடுப்பதற்கு தான் இந்த முப்பரிமாண ஒளிப்படவியல் ஆலோசனை. இந்த முப்பரிமாண ஒளிப்படவியல் ஆலோசனை என்ன செய்கிறது? தூர மருத்துவ தொடர்புகளை மேம்படுத்த கலப்பு யதார்த்தம் மற்றும் விரிவு யதார்த்தம், ஹோலோகிராம் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல். எவ்வாறு? கலப்பு யதார்த்தம் என்றால் என்ன? மெய்நிகர் யதார்த்தத்தையும் விரிவு யதார்த்தத்தையும் ஒருங்கிணைப்பதுதான் இந்த கலப்பு யதார்த்தம். மெய்நிகர் யதார்த்தமும் விரிவு யதார்த்தமும் எவ்வாறு ஒருங்கிணைக்கப்படுகிறது? இப்பொழுது ஒரு மருத்துவருக்கு தன் நோயாளியும் தன் நோயாளியுடைய சுற்றுச்சூழலும் மெய்நிகர் யதார்த்தத்தில் தெரியும், அதாவது விஆரில் தெரியும். அந்த நோயாளிக்கு அந்த மருத்துவர் தன்னுடைய உண்மையான சூழ்நிலையில் விரிவு யதார்த்தத்தில் தெரிவார். இதில் தலை அணியும் சாதனங்கள், இடைவெளி ஹோலோகிராம்கள், 3D பட ஆவரணங்கள் மற்றும் பகிரப்பட்ட குறிப்புகள் ஆகியவை அடங்கும். நோக்கம்: தூரத்தில் இருந்து நோயறிதல், தொலை வழிகாட்டுதல் மற்றும் ஒருங்கிணைந்த மருத்துவ முடிவெடுத்தல் ஆகியவற்றை மேம்படுத்துவது. இப்போது ஆலோசனை என்றால் ஒரு மருத்துவரிடம் ஒரு நோயாளிதான் கேட்க வேண்டுமா? ஒரு அனுபவம் இல்லாத மருத்துவர் கூட அனுபவம் மிக்க ஒரு மருத்துவரிடம் ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் இந்த முப்பரிமாண ஒளிப்படவியல் ஆலோசனை மூலம். பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்கள்: முக்கியமாக தலையணியும் கலப்பு யதார்த்த சாதனங்களில் மைக்ரோசாஃப்ட் ஹாலோலென்ஸ் 1 மற்றும் 2 பெரும்பாலான மருத்துவமனைகளில் பயன்படுத்தி வருகிறது. இடைவெளி வரைபடம் என்றால் என்ன? நோயாளி மட்டுமல்லாது அந்த நோயாளியின் சுற்றுச்சூழலையும் உருவாக்குவதுதான் இந்த இடைவெளி வரைபடம். ஒரு நோயாளியும் ஒரு மருத்துவர் மட்டும் இருந்தால் போதுமா? நம்மால் ஒரு ஆலோசனை கொடுக்க முடியுமா? முடியாது. ஒரு உறுப்பின் முப்பரிமாண ஒளிப்பதிவியல் காட்சி நமக்கு தேவை. அந்த ஒரு உறுப்பின் முப்பரிமாண ஒளிப்பதிவியல் காட்சியை சித்தரிக்க வேண்டும் என்றால் அது ஒரு செயற்கை நுண்ணறிவால் செய்ய முடியாது, அதனால் இயலாது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் டைகாம் தரவு சேகரிப்பை முதலில் அணுக வேண்டும். டைகாம் தரவு சேகரிப்பு என்றால் என்ன? டைகாம் என்றால் டிஜிட்டல் இமேஜிங் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இன் மெடிசன்ஸ். இது என்ன செய்யும் என்றால் ஒரு உறுப்பின் பகுதியோ அல்லது மொத்த உறுப்பையோ ஒரு 2 பரிமாண படமாக சேகரித்து வைத்திருக்கும். அந்த 2 பரிமாண படத்தை எடுத்து முப்பரிமாண மறுசீரமைப்பு செய்து அன்ரியல் என்ஜின், யூனிட்டி போன்ற 3D இயந்திரங்களை பயன்படுத்தி முப்பரிமாண ஒளிப்பதிவியல் காட்சியாக மாற்றுகிறோம். இப்பொழுது இந்த உருவாக்கப்பட்ட அந்த ஒளிப்பதிவியலை குறைந்த தடையுடன் ஒளிபரப்பு செய்ய வேண்டும். பாதுகாப்புடைய மேக காட்சி அமைப்பு செய்ய வேண்டும். பகிரப்பட்ட குறிப்புகள், கருவிகள் வேண்டும். குறைந்த தடையுடைய ஒளிபரப்பு என்றால் என்ன? குறைந்த தடையுடைய ஒளிபரப்பு என்றால் இப்பொழுது ஒரு நோயாளிக்கு உடனடியாக நாம் உதவி செய்ய வேண்டும் என்றால் அவர் தூரத்தில் இருக்கும் ஒரு நிபுணர் உடனடியாக இங்கு வந்து தோன்ற வேண்டும். அப்படி தோன்றவில்லை என்றால் இந்த ஆலோசனை செயலிழக்கிறது. பாதுகாப்புடைய மேக காட்சி அமைப்பு இவ்வாறு உருவாக்கப்படக்கூடிய ஒளிவியல் காட்சி அமைப்பு அதை சாதாரண கணினிகளில் நம்மால் சேர்த்து வைக்க முடியாது, சேகரிக்க முடியாது. அதனால் கிளவுட் ரெண்டரிங் என சொல்லப்படக்கூடிய மேக காட்சி அமைப்பு மூலம் நம்மால் சேகரிக்க முடியும். பகிரப்பட்ட குறிப்பு கருவிகள் என்றால் என்னவென்று பின்வரும் ஸ்லைடில் நான் சொல்கிறேன்.
மருத்துவ பயன்பாடுகள். தொலைதூர வழிகாட்டலும் அறுவை சிகிச்சை கலந்தாய்வும். இப்பொழுது ஒரு இதய பலவீனம் உடைய ஒரு நோயாளி ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் என்றால் அவருக்கு உடனடி சிகிச்சை கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த அறுவை சிகிச்சை நிபுணர் அந்த மருத்துவமனையில் இல்லை, தூரத்தில் இருக்கிறார் என்றால் நம்ம என்ன செய்வது? அந்த நேரத்தில் இவருடைய முப்பரிமாண ஒளிப்படவியல் காட்சியை உருவாக்கி அதன் மூலம் அதன் வழிகாட்டுதல் மூலம் நாம் அந்த சிகிச்சையை அளிக்க முடியும். எவ்வாறு? அதற்கு தான் இந்த முப்பரிமாண குறிப்புகள். வழிகாட்டியானவர் தனது கைகளின் அசைவுகள் அல்லது குரல் கட்டளைகள் மூலம் அறுவை சிகிச்சை கருவிகளின் அசைவுகளுக்கான முப்பரிமாண குறிப்புகள், மெய்நிகர் அம்புக்குறிகள் அல்லது மாதிரி அமைப்புகளை பயிற்சியாளரின் பார்வை களத்தில் நேரடியாக வைக்க முடியும். இங்கே தையல் போடு, இங்கே என்பது போன்ற மாதிரி அம்புக்குறிகளை இவர் அளிக்க முடியும். நன்மைகள்: நிலைமை அறிவு மேம்பாடு மற்றும் கை கொள்ளாமலே தரவுகளை அணுகும் வசதி வழங்குகிறது. நம்ம அளவிற்கும் தெரியும், மருத்துவர்கள் தான் தொற்று நோய் பாதிப்புக்கு அதிகமாக உள்ளாகுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த கை கொள்ளாமலே தரவுகள் அணுகும் வசதியை வழங்கி அவர்களை தொற்று நோய் ஆபத்தில் இருந்து விலக்குகிறது. தூர நிபுணர்கள் செயல்படுத்துவரின் கண்முன்னே நேரடியாக குறிப்பிட்ட மற்றும் குறிப்புகளை சேர்க்க முடியும். நான் கூறினேன் அல்லவா, இந்த இங்கே தையல் செய், அது போன்ற குறிப்புகளை சேர்க்க முடியும். பயணம் தேவையை குறைக்கும். நம் தந்தைகள் நம்மை கூட்டி செல்வார் அல்லவா, அது போன்று மருத்துவ முடிவெடுத்தலை வேகப்படுத்தும், மேலும் பயிற்சி திறனை அதிகரிக்கும் திறன் உள்ளது. சிக்கல்கள் மற்றும் செயற்பாட்டு வரையறைகள். பாக்ஸ் அல்லது இஎச்ஆர். பாக்ஸ் என்றால் என்ன? இஎச்ஆர் என்றால் என்ன? பாக்ஸ் என்றால் பிக்சர் ஆர்கைவ் கம்யூனிகேஷன் சிஸ்டம். அதாவது நாம் எடுக்கும் ஸ்கேன்ஸ் எதுவாக இருந்தாலும், எக்ஸ்ரேவாக இருந்தாலும், எம்ஆர்ஐ ஆக இருந்தாலும், சிடிஐ ஆக இருந்தாலும், அல்ட்ராசவுண்ட்ஸ் ஆக இருந்தாலும் அந்த படங்களை சேகரித்து வைக்கும் ஒரு தொகுப்பு தான் பாக்ஸ். இஎச்ஆர் என்றால் எலக்ட்ரானிக் ஹெல்த் ரிப்போர்ட். ஒரு நோயாளியுடைய மருத்துவ தரவுகளை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு தொகுப்பு தான் இஎச்ஆர். அந்த அமைப்புகளுடன் இணைவு, தாமதம், தரவு பரிமாற்ற திறன் ஒரு சிக்கலாக அமைகிறது. ஒழுங்குமுறை, தனியுரிமை மற்றும் மருத்துவ சட்ட தொடர்புடைய பிரச்சனைகள், தரவு பாதுகாப்பு, ஒப்புதல். இப்பொழுது ஒரு நோயாளியின் உறுப்பை செய்ய வேண்டுமானாலும், அவருடைய உறுப்பின் பகுதியை செய்ய வேண்டுமானாலும், அவரை செய்ய வேண்டுமானாலும் அதுக்கு அவருடைய ஒப்புதலை வாங்க வேண்டும். அவர் ஒப்புதல் வாங்காமல் விட்டால் செயலிழக்கிறது நமது ஆலோசனை. செலவு, சாதன அமைப்பு பொருத்தம், மருத்துவ சோதனை சான்றிதழ் மற்றும் வேலைப்பாடு ஒருங்கிணைவு. நிறைவு பரிசோதனை பட்டியல். நாம் வரம்புகள் பார்த்தோம் அல்லவா, இப்ப அந்த வரம்புகளை சரி செய்ய வேண்டும். பயன்பாட்டு நிலைகள் வரையறுக்கவும். தொலைக்கட்டுரை, தொலைவில் இருந்து வழிகாட்டல், கல்வி. மருத்துவ வேலைப்பாட்டை சான்றளிக்கவும் மற்றும் பயிற்சி திட்டங்களை உருவாக்கவும். இந்த ஆலோசனையை ஒரு பயிற்சி திட்டமாக உருவாக்கி அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும். பாதுகாப்பான ஸ்ட்ரீமிங், தரவு சேமிப்பு மற்றும் ஒழுங்குமுறை இணக்கத்தை உறுதி செய்ய வேண்டும். பரிசோதனை நடத்தவும், முடிவுகளை மதிப்பீடு செய்யவும். முடிவு எடுக்கும் நேரம், பிழைகள் மற்றும் திருப்தி. கேஸ் உதாரணங்கள் மற்றும் விற்பனையாளர்கள். நான் முன்பே கூறியது போல் மைக்ரோசாஃப்ட் ஹாலோலென்ஸ் தான் பெரும்பாலான மருத்துவமனைகளில் பயன்படுத்தப்படுகின்ற கருவி. ஹாலோ ஐஸ் எம்டி என்கிற ஜாப்பனீஸ் பட வழிகாட்டி தளம் என்ன பண்ணுகிறது என்றால், நம்மிடம் இருக்கின்ற 2 பரிமாண படங்களை நாம் மேலிறக்கம் செய்தால் அதை முப்பரிமாண படங்களாக மாற்றி கொடுக்கும் திறன் உடையது இந்த தளங்கள். அப்போக்யூலார், அறுவை திட்டமிடல் மற்றும் தொலைவில் இருந்து மதிப்பாய்வு செய்ய யூனிட்டி அடிப்படையிலான தனிப்பயன் தீர்வுகள். எதிர்கால போக்குகள். செயற்கை நுண்ணறிவு என சொல்லப்படக்கூடிய ஏஐயுடன் சிறந்த ஒருங்கிணைவு வேண்டும். ஒருங்கிணைந்த மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் பொருளாதார மதிப்பீடுகள் செய்ய வேண்டும். கருவி செலவு மற்றும் நெட்வொர்க் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், நெட்வொர்க் கட்டமைப்பு மேம்படும் போது அதனை மெயின்டெனன்ஸ், சுகாதாரம் செய்வதற்கு நாம் ஒப்புக்கொண்டு முன் வர வேண்டும். இது என்னுடைய முறைமையான ஆதாரங்கள். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி.